பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறலப்பா. அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மேலே நீங்கள் எங்கள் மேலே வச்ச இரக்கம் ஒரு நாள் மாறலப்பா. அந்த இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோமப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருந்ததற்காக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் அங்கீகரித்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்பா. உம்முடைய வார்த்தை எங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதப்பா. வசனத்தை ஆண்டவரை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை எந்த பகுதியில் எங்கள் இருதயத்தில் இருள் இருக்குதோ அந்த பகுதியில் உங்கள் வார்த்தை ஊழியம் செய்து அந்த இருளெல்லாம் வெளிச்சமாக்கும்படியாக உங்கள் ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. எஸ் டாடி, எழுந்தருளுவீராக. ஆமேன். எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. என்னை மறைத்து வெளிப்படுவீராக, நீரே மகிமைப்படுவீராக. உங்கள் மகிமை எங்களை மூடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். வாசிக்கலாம். ரூத்து 2:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பலன் அப்படின்னா ரிவார்ட். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்குரிய பலன் நமக்கு கிடைச்சா சந்தோஷம் தானே? அப்படி தானே? ஆமாம் தானே? நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்குரிய பலன் அது எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விரும்புவோம். அப்படி தானே? ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பெரிய வாக்கு கொடுக்கார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பேசணும்னு சொல்லும்போது ரொம்ப தெளிவாய் சொன்ன வார்த்தை, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன். நம்ம எல்லாருமே இதை ரொம்ப விரும்புவோம். நம்ம விருப்பத்தை விட ஆண்டவர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இது யார்கிட்ட சொன்ன வார்த்தை? போவாஸ் ரூத்கிட்ட சொன்ன வார்த்தை. சரிதானா? சரி, போவாஸ் ரூத்கிட்ட சொன்ன வார்த்தை. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மகள் யாரு? ரூத். இந்த ரூத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிதானே? அந்த யார் இந்த ரூத்? இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை அவள் பெற்றிருக்கிறாள். யார் இந்த ரூத் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. சரிதானா? மோவாபிய ஸ்திரீ. எப்படி இந்த தேசத்துக்கு அவ வந்தா? அவ யாரு? மோவாபிய பெண். இது இங்க போவாஸ் யாரு அப்படின்னு சொன்னா யூதேயா தேசத்தான். ரைட் தானா? யூதேயா தேசத்தை சேர்ந்தவன். அப்ப எப்படி அந்த மோவாப் தேசத்து பெண் இந்த ஊருக்கு வந்தா அப்படின்னு சொல்லி தான் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சரி, இந்த மோவாப் குறித்து நம்ம ரெண்டு மூணு வசனங்கள் பார்த்தா இந்த மோவாப் யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மோவாப் யாரு, அந்த தேசத்தினுடைய பெயர் மோவாப், அந்த மோவாப் யாரு, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஆதியாகமம் 19 கடைசி ஒரு 36வது வசனம் வாசிங்க. ஓகே, ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்தவர் தான் யாரு? இந்த மோவாப். பின்னாடி வாசிச்சிங்கன்னா அவனுடைய பெயர் மோவாப் என்று பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி வரும். சரிதானா? ஒரு அருவருப்பான ஒரு பிறப்பு தான் யாரு? இந்த மோவாப். உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனம்.
மோவாபியன், அம்மோனியன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. எத்தனை தலைமுறையிலையும் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்ஸை ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு அவங்க என்ன பண்ண முடியாது? என்ட்ரி ஆகவே முடியாது. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசம் சபிக்கப்பட்டதுன்னா அங்கே இருக்கிற ஜனங்களும் எப்படிப்பட்டவங்க தான்? சாபத்துக்கு உள்ளானவர்கள். செப்பனியா 2:9. ஓகே, சோதோம் கொமோராவை பற்றி நமக்கு நல்லா தெரியும், அப்படிதானா? ஆண்டவர் அழிச்சார் தானே. அதை இந்த மோவாபுக்கு என்ன பண்ணுறார்? கம்பேர் பண்ணி சொல்கிறார். எப்படி? மோவாப் சோதோம போல் ஆகட்டும் அப்படிங்கிறார். அது ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஆண்டவர் சொல்கிறார் அது அப்படின்னு சொல்லி வரும். இப்படிப்பட்ட தேசம்தான் யார்? இந்த மோவாப் தேசம். அந்த மோவாப் தேசத்தில் உள்ள ஜனங்களும் எப்படிப்பட்டவங்க தான்? மோவாபியன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னா அதில் இருக்கிற யாருக்குமே என்ன கிடையாது? ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? தகுதியும் கிடையாது. ஒரு சாபம் நிறைந்த தேசம், ஒரு அருவருப்பான தேசம், பாவம் நிறைந்த தேசம். சரிதானா? ஓகே, இந்த டைமில் என்ன நடக்கு? இந்த ரூத் சரித்திரத்தில் என்ன நடக்கு? 1வது வசனம், 1வது அதிகாரம் 1வது வசனம். ரூத் ஓகே. இப்போ யூதயா தேசத்தை சேர்ந்தவங்க யாரு? எலிமெலே, நகோமி, 2 பிள்ளைங்க, மக்லோன், கிலியோன். சரிதானா? இந்த ஊர்ல உள்ள யூதயா தேசம்ன்றது உண்மையான கடவுளின் தேசம். பிள்ளைகள் அவங்க யாரு? அந்த ஒரு தேசத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அதில் இருக்கிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான். இப்போ அந்த இடத்துல பஞ்சம் வந்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விசுவாசம் இல்லாம எங்க போறாங்க? அது எப்படிப்பட்ட தேசம்? மோவாபு. ஆமா, ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு என்ன இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு என்ன சொல்ல, ஒரு காத்திருப்பு இல்லாம எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போன இடத்துல என்ன நடக்குது? எலிமெலே மரித்து போகிறார். மரித்து போயிட்டார். அதாவது நகோமியின் கணவன் இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்க அங்கே போய் சஞ்சரிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன நடக்காங்க? கல்யாணமும் பண்ணுறாங்க. சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு வசனம் இருக்குது, அப்படிதானே? அந்நியரோட என்ன பண்ணக்கூடாது? கடக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுற? தான் 2 பிள்ளைகளுக்கும் எங்கே பெண் பார்த்துட்டா? அங்கே இருக்கிற மோவாபிய பெண் பிள்ளைகள் 2 பேரை என்ன பண்ணிட்டா? தான் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிச்சிட்டா. ரூத்தும் ஓர்பால், இந்த 2 பேரும் ஒரு அந்த ஊர்ல உள்ள ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றாங்க. சரிதானா? ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் யாரு? ரூத், ஓர்பால். ரைட் தானா? திருமணம் முடிச்சாச்சு. இன்னும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மோவாப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன நடக்கு? மக்லோன், கிலியோன்ற 2 பசங்களும் இறந்துட்டாங்க. இப்போ 2 யாரெல்லாம் இப்போ மீதி? நகோமி, ரூத், ஓர்பால். இப்போ நகோமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனி ஒரு ஹோப்பும் இல்லை. இப்போ 3 ஆண்மகன்களும் என்ன இல்லை, ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறா? அவளுக்கு ஒரு செய்தி வருது, யூதயா தேசத்தை ஆண்டவர் சந்தித்தார். இப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கு? ஆசீர்வாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவ என்ன பண்ணிட்டா? பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டா. யூதயாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா? கிளம்பி 2 மருமகளையும் கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறா. போகிற வழியில் என்ன நடக்கு? அதை வாசிங்க. வழியிலே என்ன நடக்கு? அப்படி வழி நடக்கையில்
ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, கிளம்பிட்டாங்க. 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வழியில் என்ன நினைக்கிறா நகோமி, நம்ம வயசாயிட்டு, ஆனால் 2 பேரும் எப்படி இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க. இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு சில ஆண்டுகளுக்குள்ளே என்னவாயிட்டாங்க, கணவனை இழந்துட்டாங்க. ஸோ நம்ம கூட வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி தானா? அடுத்து என்ன வாசிங்க. சொல்லுங்க. ஓகே, போதும். இப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், 2 பேரும் திரும்பி தாய் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறா. அவங்களுக்கு அங்கே வீடுகள் இருக்குது, அப்பா அம்மா வீடுகள் அங்கே என்ன இருக்குது, இருக்க போய் தான் என்ன பண்ணுறா, போங்க உங்கள் வீட்டுக்கே நினைச்சிங்க, திரும்பி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழுங்க, என் கூட வர்றதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. 2 மருமகளுமே இவளை நேசிச்சாங்க. அப்படிதானா? 2 மருமகள்களுமே நகோமியை அன்பு கூர்ந்தாங்க. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா எந்த ஒரு நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட 2 பேருமே என்ன பண்ணதான் செஞ்சாங்க, கிளம்ப தான் செஞ்சாங்க. சரிதான்? ஆனால் வழியில் என்ன பண்ணுறா, இவ பேச 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 பிரெயின் வாஷ் பண்ணுறா. என்ன பண்ணுறது, என்னை வச்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, நிறைய பிரெயின் வாஷ் பண்ண உடனே இன்னொரு அது கொஞ்சம் கீழே பாருங்க, ஆண்டவர் என் மேலே கோவமாக இருக்காருன்னு எழுது நகோமி சொல்வான். ஓகே, இப்போ என்ன சொல்றா, இவா இங்கிருந்து போனது யார் தப்பு, யூதேயால இருந்து மோவாபுக்கு போனது. ஆனா நகோமியின் பார்வை எப்படி இருக்கு, ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஓர்பால், அன்பு செலுத்தின ஓர்பால் தான். அந்த ஓர்பால் என்ன நினைக்கிறா, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தானே, கடவுளே அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டாங்க, கணவன் பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க, அப்போ கடவுளே அவங்களுக்கு விரோதமாக இருக்காங்க, இவங்க கூட போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இவங்க கூட போனால் சாப்பாடுக்கு கூட என்ன கிடையாது, ஒரு உத்தரவாதம் கிடைக்காது. அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா ஒரு வயசான லேடி தான், அவ்வளோதான். அவங்கள கவனிக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ நம்ம கூட இருக்கணும், நம்ம தான் யாரை கவனிக்கணும், இந்த வயசான லேடியை கவனிக்கணும். அப்போ அவள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, தன் சுயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், நம்ம பிரயோஜனம் இல்லை, இவளை நம்பினா என்ன கிடையாது, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது, இன்னும் வாழ்கிறதுக்கு நிறையா தேவைகள் இருக்குது, எந்த ஒரு ஹோப்புமே கிடையாது, இனி ஒரு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தன் சுயநலத்தை பார்த்தா என்ன பண்ணிட்டா, முத்தமிட்டுட்டு போயிட்டா. ரைட் தானா? அடுத்த வசனம் வாசிங்க. ரூத்தோ, இதுதான் ஹைலைட். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, என்ன அப்படின்னு சொன்னால் பூரணமான அன்புள்ளவள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உறுதியான அன்புள்ளவள். ரைட்டா? ஒருத்தங்களை நேசிக்கிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா எந்த பேசிக்கில் அன்பு செலுத்துவாங்கன்னா, இவங்களை வச்சு எனக்கு என்ன லாபம் இருக்குது, இவங்களை வச்சு எனக்கு என்ன ஏதாவது பெனிஃபிட் இருக்கா. நிறைய பேர், சில பேரை நான் கவனிச்சிருக்கேன், ஒருத்தங்க கூட பழகிறத எப்படி தான் பழகுவாங்க, ஆதாயம், கொஞ்சமாவது அவங்கள வச்சு ஆதாயம் இல்லைன்னா அவங்க கூட பேசக்கூட மாட்டாங்க. இதை நான் நான் சில பேர் என்ன பண்ணியிருக்கேன், கவனிச்சிருக்கேன். ஒரு சின்ன ஆதாயம் கூட இல்லைன்னா அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்படிதானா? மதிக்க மாட்டாங்க. அவங்க அன்புன்னா அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம், வெறுப்பை தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ரூத் என்ன பண்ணுறா, ரூத்துக்கும் அதே சிச்சுவேஷன் தான். ஓர்பாலுக்கு என்ன சிச்சுவேஷன் வந்துச்சோ அதே தான் ரூத். எந்த ஒரு ஹோப்பும் இல்லை, சாப்பாடுக்கு ஒரு ஹோப் இல்லை, வாழ்கிறதுக்கு ஹோப் இல்லை, ஃப்யூச்சர் எந்த ஒரு ஹோப்பும் இல்லை.
ஆனால் அவளுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் இல்லை. என்ன இல்லை? அவள் பார்த்தது என்னன்னா, இந்த நகோமி ரொம்ப பாவம், வயசான காலத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு யாருக்கு 2 பேருக்குமே இருந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ண, அதில் ரொம்ப உறுதியாக நின்னா. இவளுக்கு நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இவளை எந்த சிச்சுவேஷன்லையும் எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் யாரு கூட நிற்கணும், நகோமி கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூரணமான ஒரு அன்புள்ள மகள். 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. சரிதானா? உலகத்துல அன்பு இருக்கா? இருக்கு. ரைட்டானா? ஆனா தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அன்புக்கும் உலகத்துல இருக்கிற அன்புக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அன்பு செலுத்துறாங்களா? இருக்கு, இல்லைங்களே. ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வருது, தனக்கு ஒரு ஆதாயம் இல்லை அப்படின்ன உடனே அவங்க அந்த அன்பு என்னவா மாறிடுது? வெறுப்பா வேற மாதிரி மாறிடுதுன்னு வச்சுக்கோங்க. அல்லது பிரிஞ்சு போயிருக்கூடிய சிச்சுவேஷனும் வருது. ரைட் தானா? ஆனால் அந்த ரூத் என்ன சொல்றா பாருங்க, அடுத்த வசனம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பேச வேண்டாம். என்கிட்ட பிரிஞ்சு போறத பத்தி மட்டும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. எனக்கு மரணமே வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே மறிக்கீங்களோ அங்கேயே நானும் மறிப்பேன். நீங்கள் எங்கே தங்குவீங்களோ அங்கே நான் தங்கிக்கிடுறேன். இல்லை ஒரு குடிசை தான் உங்களுக்கு நீங்கள் தங்குவேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நான் அங்கே தங்கிக்கிடுவேன். அடுத்து என்ன சொல்லி முடிக்கிறா? கர்த்தர் அதற்கு நான் உங்க கூட வரலன்னா கர்த்தர் எனக்கு அதற்கு என்ன செய்யணும், என்ன செய்வாராம்? இப்போ நகோமி கர்த்தரை எப்படி ஒரு பிக்சர் காட்டுறான், ரூத்துக்கு ஒரு ஓர்பாலுக்கு எப்படி காட்டினா, ஆண்டவர் என் மேல தான் மேல மிஸ்டேக் இல்லாத மாதிரியும் ஆண்டவர் தான் இவளை என்ன பண்ணிட்டாராம், எப்படியா அப்படிதான் காட்டினார். அப்படிதானே? அப்படிதான் காட்டிட்டார். ஒவ்வொருத்தருக்குமே தான் செய்த இப்போ கெட்ட குமாரன் போனான், அப்படிதானா, தூரம் போனான், அந்த அப்பாவா போய் தண்டிச்சார் அவனை. அவன் சூஸ் பண்ண பாதை அப்படி இருந்துச்சு, அவ்வளவுதான். இதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவ சூஸ் பண்ண பாதை அப்படி இருந்துச்சு. ஆனா அவ பார்வை எப்படி மாறிச்சு? கடவுள் என் மேல கோபமா இருக்காரு. ஆனா ரூத்துடைய பார்வை மாறவே இல்லை. கர்த்தரை என்ன பண்றா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படிங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அப்போ ஆண்டவர் மேல உள்ள பார்வை ரூத்துக்கு என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. ரைட்டானா? ஆண்டவருடைய அன்பு அவளுக்கு இருந்ததுனால தான் இந்த அன்புல, இவா மேல உள்ள அன்புல எப்படி இருந்தா? உறுதியா நின்னா. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவங்களை வச்சு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணிட்டு இருந்தா? உறுதியா நின்னா. 1 யோவான் 4:8 வாசிங்க. 7-8. பன்னெண்டு வாசிங்க. 12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இப்ப கடவுளை நம்ம பார்த்திருக்காங்களா யாரும் அப்படின்னா இல்லை. ஒருவரில் ஒரு அன்பு செலுத்தும் போது அங்க யார் இருக்காராம்? தேவன் இருக்கிறார். பார்க்கல, ஆனா ஒருவர் அந்த பூரணமான அன்பை வெளிப்படுத்துற இடத்துல யார் இருக்கா?
தேவன் இல்லைன்னா அங்கே அதை வெளிப்படுத்தவே முடியாது. அந்த கடைசி இதை மட்டும் திரும்ப வாசிங்க. அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படணும். அன்பு என்ன செய்யணும்? பூரணப்படணும். இதுதான் உலகத்தாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாரும் அன்பு, உலகத்தில் நிறைய பேர் அன்பாக இருக்கிறத நம்ம கவனிச்சிருக்கோம், அப்படிதானா? நம்மளை ஆண்டவரை அறிந்தவங்களை விட மற்றவங்க நிறையா பேர் எப்படி இருக்காங்க? ஐக்கியமாக இருக்காங்க, அன்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை விட இங்கே எப்படி இருக்கணுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் பூரணம். அப்போ அந்த அன்பு என்ன படணுமா? நமக்குள்ள பூரணப்படணும். அந்த அன்பு பூரணப்படாதபடிக்கு தடுக்கிறது தான் என்னது? பயம். கரெக்டா? பயம். அன்பில் தான் என்ன இல்லை? பயம் இல்லை. நம்ம நினச்சிட்டோம் அன்புக்கு ஆப்போசிட் கோபம்னு நினச்சிக்கிட்டோம். ஐயோ அவங்க கோபக்காரங்க, இவங்க அன்பானவங்க, இப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். ஆனால் அன்புக்கு ஆப்போசிட் என்னவா? ஆதியாகமம் 2:7 வாசிங்க. 3:7. இப்போ பழத்தை என்ன பண்ணிட்டாங்க? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே என்ன நடக்கு? தான் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி தான் இருந்தாங்க? நீங்க 2வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வரும். சரிதானே? அவங்க நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? வெட்கம் இல்லை. இப்போ இந்த 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன வந்துச்சு? வெட்கம் வந்துச்சு. கரெக்டு தானா? ஐயோ நான் நிர்வாணி. பாவம் என்ன? பாவம்னா என்ன அப்படின்னு சொன்னா நான் வெட்கப்பட்டுருவேனோ என்ற பயம். எப்படி? பாவம்னா என்ன? நான் வெட்கப்பட்டுருவேனோன்ற பயம், சுயநலம், இதெல்லாம் என்னதில் வரும்? பாவம்ல வரும். இப்போ இவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே, இவங்க நிர்வாணிகள்னு அறிஞ்ச உடனே, தேவனுடைய பிள்ளைகள்னா அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் இருந்தால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? இன்ஃபர்மேஷன், எல்லா காரியம் வீட்டில் என்ன நடக்குது, நான் இந்த சிச்சுவேஷன் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன்றது என்ன பண்ணணும்? ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சுயமான ஒரு முடிவு எடுக்காங்க. என்ன எடுக்காங்க? அத்தி இலைகளை பறிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இலையை தச்சு, ஒரு ட்ரெஸ்ஸை மாதிரி தச்சு போட்டுக்கிட்டாங்க. சரிதானா? சுயநலம், பயம், இதெல்லாம் என்னது? பாவம். ரைட் தானா? சுயநலம். ரைட், புரியுதானே சொல்றது? பாருங்க, இந்த பயம், இந்த வெட்கம், இதெல்லாம் எதை மறைச்சிருது அப்படின்னு சொன்னா அன்பை மறைச்சிருது. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன பண்ணலையா? கொடுக்கலையா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, இந்த 3ஐயும் எது மறைக்கப்போ? பயம். ரைட் தானா? பயம் இருந்துச்சுன்னா என்ன வராது? தெளிவா சிந்திக்கவே முடியாது, ஒரு ஸ்ட்ரென்த்தா நிற்கவே முடியாது, ஒரு பூரணமா அன்பு செலுத்த முடியாது. இந்த 3ஐயும் எது மறைக்குது? பயம். ரைட் தானா? அப்போ அந்த தேவ அன்பு மட்டும்தான் இதுல இருந்து நமக்கு என்ன செய்ய, நம்ம விடுதலை அடைய முடியும். ரைட் தானா? ஓகே, இப்போ இந்த ரூத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இவ என்ன பண்ணா? விடாமல் பற்றி கொண்டாள். என்ன, எந்த ஒரு உறுதியில நிக்கிறா? நான் அன்பு செலுத்துவேன். அவங்க மாமியார் தேவனை நெகட்டிவா காட்டினா கூட இவளுடைய பார்வை என்ன செய்யல? மாறவே இல்லை. அவர் அன்புள்ளவர் தான். ஸோ நீ உன் கூட தான் நான் வருவேன், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் ஏன் தேவன். ஸோ நான் பிரிந்து போகிறத குறித்து என்ன செய்யாத? பேசாத. இப்போ குடும்பங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணோம். டக்குன்னு உடனே என்ன? நீ வேண்டாம் நான் போறேன். பிரிவினையின் ஆவி.
ஆதாம் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், நீ தந்த ஸ்திரீ அப்படிங்கிறான். அது வரைக்கும் அவங்க 2 பேரும் இருதயம் எப்படி இருந்துச்சு, ஒன்னா இருந்துச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் பிரிச்சு பார்க்கறான். இவதான் பிரச்சனை. நம்ம எப்பவுமே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் யாரையாவது என்ன பண்ணுவோம், நம்ம பிளேம் பண்ணுவோம். அப்படிதானா? என் மாமியார்னால தான் என் குடும்பத்தில் பிரச்சனை, கணவர்னால தான் என் குடும்பத்தில் பிரச்சனை, மனைவினால தான் குடும்பத்தில் பிரச்சனை. யாரையாவது குற்றம் சாட்டணும் அப்படின்னா அங்கே என்ன ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, பயம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கே தான் என்ன நடக்கு, சின், பாவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அறியணும். அப்போ நான் எதில் தான் வளரணும், ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நான் எந்த காரியத்தில் குறைவா இருக்கேன், இந்த அன்பு நமக்குள்ள என்ன படணும், பூரண படணும். அந்த பூரணப்பட முடியாதபடி எனக்குள்ள இருக்கிற அந்த சுயநலம் என்னது. இப்போ இப்படி ஒரு 6ன்னு போடுறேன். 6 நம்பர் 6 தெரியும்ல. இப்போ நான் இப்படி வரைஞ்சிட்டு இது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க, ரைட்டா? அப்போ இந்த நம்பரை காட்டி இது என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறேன், என்ன சொல்வீங்க? உங்களுக்கு அதை பார்க்க எப்படி இருக்கும்? ஆமாம், ஆனால் நான் போட்டது என்னது, 6. அப்போ நான் என்ன சொல்வேன், இல்லை இது 6 தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க, இல்லை இது 9 தான். 2 பேர் சொல்கிறதும் கரெக்டு தானே? அவங்க பார்வையில் அது 9, என் பார்வையில் இது 6, ரைட் தானே? அதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுவார் 2:1, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ நினைக்காத, ரைட் தானே? அவன் சைட்ல நின்று பாரு, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படிங்கிறார். அவன் சைட்லயும் நின்று என்ன செய்யுது, கொஞ்சம் பாரு, பார்த்துட்டா சால்வ் ஆயிரும். அப்போ கரெக்டு தானே நீ சொன்னது? நான் அந்த பக்கம் வந்து நின்று இதை பார்த்தா இப்படி தான் இருக்கும், 9 தான். அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான், சாரி நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது. சரிதானா? கரெக்டு தானா? அப்போ இங்கே பாருங்க, அன்பில் பயம் இல்லை. அப்போ இதை தடுக்கிறது என்ன, பூரணமாக நிற்க முடியாதபடிக்கு தடுக்கிறது இந்த பயம், சுயநலம். சரிதானா? அடுத்தது இப்போ நான் ரூத்தை என்ன செய்கிறா, விடாமல் பற்றி கொண்டால் தேவன் மேலேயும் அவளுக்கு என்ன இல்லை, நெகட்டிவான பார்வையில். நகோமி அப்படி சொல்லிட்டான்றதுனால ஆண்டவரையும் அவள் தப்பா பார்க்கல, நகோமியும் நேசித்தாள். கரெக்டா? இப்போ இந்த ரூத்து மோவாபிய பெண், ரைட் தானா? எப்படி இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்சது? இவ்வளோ அன்புள்ள உறுதியாக நின்னா எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் லூக்கா 7:47 மட்டும் வாசிங்க. ஓகே ஓகே. இப்போ இது ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, மீட் பண்ணுறார் ஒரு இடத்துல. யார் வீட்டில், சீமோன் அப்படிங்கிற ஒரு அவன் யார், பரிசேயனுடைய வீட்டுக்கு இவன் இன்வைட் பண்ணுறான். யாரை? ஜீசஸை இன்வைட் பண்ணுறான், சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணுறான். அந்த இடத்துல பந்தி இருக்கும்போது தான் என்ன நடக்கு, இந்த பெண் ஆண்டவரை பார்க்க வாரா. அந்த கொஞ்சம் 3 வருஷம் முன்னாடி இருந்து வாசிங்க. 44. ஓகே. ஓகே. சரி, இவ்வளோ தான் செஞ்சா. அவன் என்ன செஞ்சா, வந்தா, அழுதா, காலில் நினச்சா, தொடச்சா, பரிமள தைலம் பூசினா, அவ்வளோதான், ரைட் தானா? இப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறார் 47, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். இவ மன்னிப்பு கேட்டாளா ஆண்டவர்கிட்ட?
பாவியான ஸ்திரீன்னு வேதம் அவளை என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. அவள் பாவியான ஸ்திரீ தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா மிகவும் அன்பு கூர்ந்தாலே அப்படின்னு இருக்கு. மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை அப்படி நிறையா இருக்கு. சரிதானா? இப்போ இந்த பெண் நான் பாவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலை? சொல்லலை. எனக்கு பாவத்திற்கு எனக்கு மன்னிப்பு வேணும்னு சொல்லலை. என்ன செஞ்சா? ஒரு செயல் செஞ்சா. அன்புல ஒரு செயல் செஞ்சா. அவ்வளோதான் மேட்டர். ஏன்னா அந்த பரிசேயன் இவரை கூப்பிட்டதுக்கு காரணமே ஒரு அவமானப்படுத்தணும். இதுதான் ஒன்னே ஒன்று. ஏதோ ஊரெல்லாம் புகழுது அவரை, நம்ம அவரை கூப்பிட்டு ஒரு சாப்பாடை போட்டுருவோம். ஏன்னா பரிசேயன் என்ன பண்ணலை அப்படின்னு. ஒரு பரிசேயர்களுடைய ஒரு முறைமை என்னன்னா, ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்? கட்டி தழுவி முத்தமிடணும். கால்களுக்கு என்ன பண்ணணுமா? தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக செய்யக்கூடிய. ஆனால் ஜீசஸ்க்கு அவன் என்ன செய்யலைன்னு சொல்லி 44 வரும். ஜீசஸ் சொல்லுவார். கரெக்டா? இதெல்லாம் எதுவுமே என்ன செய்யலை. அதான் அவங்கிட்ட அதை சொல்லி காட்டுவார். இவர் நீ இதெல்லாம் செய்யலை, ஆனால் இவன் என்ன பண்ணா? இதெல்லாம் செஞ்சா. அதனால இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மன்னிப்பு கேட்கல. ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தா போதும். ரைட்டா? தான் காண்கிற சகோதரன்ட்ட அன்பு கூர்ந்தாலே போதும். பாவங்கள் என்ன பண்ணுமா? ஆட்டோமேட்டிக்கா. ரைட்டனா? மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அந்த ஒரு வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எந்த பாவ மன்னிப்பு கேட்கல, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், எந்த ஒரு செய்தியுமே என்ன செய்யலவா? சொல்லவே இல்லை. அன்பு கூர்ந்தாள். அவ்வளோதான். அப்போ நம்ம இருதயத்தில் பூரணப்பட முடியாதபடிக்கு இந்த நமக்குள்ள காணப்படுகிறது எல்லாமே நம்மளை விட்டு அகலப்படும் போது, அதாவது பயம், வெட்கப்பட்டுருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம். ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாதான்? அன்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்க. அதனால நான் என்ன பண்ண முடியும்? பூரணமா ஒருத்தங்களுக்கு அன்பு செலுத்த முடியும். இப்போ ஒருத்தங்க ஏதோ நம்மள திட்டாங்க, அப்போ இறங்கி போகணும் அப்படின்றப்ப நமக்கு என்ன வருது? சரி, நம்ம இறங்கிட்டா நம்மளுடைய இமேஜ் என்ன ஆறுது? நான் வெட்கப்பட்டுருவேனோ, ஏதோ நமக்கு வேற வழியில நம்ம இறங்கி வராங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்களோ அப்படின்ற தாட்ஸ் எப்படி வருது நமக்குள்ள? பிசாசு என்ன பண்ணுவான்? பேசுவான். அப்படிதான். நீ இறங்கி போயிட்டா அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்க? அசிங்கமா நினைப்பாங்க. உன்னைய என்ன பண்ணுவாங்க? ஒரு கொஞ்சம் குறைச்சி நினைப்பாங்க அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள வரும். அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு, அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. ரைட்டா? அப்போ முதல்ல ரூத்துட்டு காணப்பட்டது என்னன்னு சொன்னா, அவள் ஒரு பூரணமான அன்புள்ளவள். அந்த அன்புள்ள என்ன இருக்கு? என்ன இல்லை? பயம் இல்லை, சுயநலம் இல்லை. ரைட்டானா? அவ பார்த்தது ஐயோ மாமியார் பாவம், அவ்வளவுதான். மாமியார ரொம்ப நேசிச்சா. தன்னை குறித்து அவ யோசிக்கவே இல்லை. மரணமே வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க கூட நான் என்ன பண்ண போறேன்? மறிக்க போறேன், அவ்வளவுதான். ரெண்டாவது ரூத்துட்டு காணப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, குட் கம்யூனிகேட்டர். அவ ஒரு நல்ல நன்றாக உரையாடுபவள். சரிதானா? கம்யூனிகேஷன், அதாவது என்ன இன்னும் வேடச்சுன்னா நல்ல என்ன சொல்ல, இப்போ பெரியவங்க ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்க? அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கெலாம் என்ன கிடையாது, அவங்களுக்கு பொறுமை கிடையாது. அப்படிதானா? உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாதுல்ல, எதுக்கு என்கிட்ட நைன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுட்ருக்கீங்க. சரிதானா? ஆனால் அந்த ரூத்துட்ட அப்படி இல்லவே இல்லை. 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க.
இப்போ என்ன சொல்கிறா, இப்போ ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாரேன்னு கூட யாரும் யாரை பார்த்து என்ன சொல்கிறது இல்லை, சொல்கிறதே கிடையாது. அப்படி தானே? கம்யூனிகேஷன் ரொம்ப குறைஞ்சிட்டு, ரொம்ப இல்லை இல்லவே இல்லைன்னு. ஒன்று வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 செல்ஃபோன் அவங்க கையில் இருக்குது. ஸோ அதையே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே அதிலே தான் நடக்குதே ஒழிய ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுதல் இல்லவே இல்லை. என் இருதயத்தில் இது இருக்குது, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, எதுவுமே என்ன இல்லை, எதுவுமே இல்லவே இல்லை. ஓப்பன் டாக், ஓப்பன் வெளிப்படையாய் பேசுபவள்னு சொல்லலாம்ல. வெளிப்படையாக என்ன பண்ணுறா, அவங்க மாமியார்ட்ட தெளிவாக சொல்லிட்டு போகிறா, எங்கே போகிறேன் நான் வயலுக்கு, சாப்பாடுக்கு என்ன இல்லை. அவர் நல்லா வளர்ந்த பெண் தான், ஆனால் மாமியாருக்காக எங்கே போகிறா, சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். ஒரு வேலைக்கு போகிறோன்ட்டும் கூட கிடையாது. எங்கே போகிறா, நான் சிந்திட்டு இருக்கிறத சிந்து கிடக்கிறத என்ன பண்ணுவாங்க, பறக்கிட்டு வாரேன். ஏதோ எதுக்காக தான், ஒன்லி சாப்பாடு. அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறா, போகிறா. அடுத்தது 16வது வசனம் கீழே கீழே வாசிங்க. அடுத்தது அடுத்தது கொடுத்தால் அடுத்தது ஓகே. இப்போ இவா என்ன பண்ணுறா, இவங்க எல்லாம் அங்கெல்லாம் முடிஞ்சிட்டு வேலை எங்கே போயிட்டா, ஒரு நாள் போயிட்டு எல்லாம் பொறுக்கிட்ட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லா சாப்பாடு என்ன உண்டோ என்ன எல்லாத்தையும் கொண்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த தாய் என்ன பண்ணுறா, கேட்குறா, எங்கே போன, என்ன செஞ்ச, இப்படி கேட்டால் பொறுமையாக உட்காந்து யாரும் பதில் சொல்லுவது இப்போ இல்லை. ஒரு வீட்டில் அதுவும் வயசானவங்க கேட்டால் நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அவ்வளோதான். ரைட் தானா? அப்படி தானா? நீங்கள் மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. செய்யுங்கள். ஓகே. மனுஷங்க நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்மளும் என்ன செய்யணுமா, அதை செய்யணும். இப்போ இவங்க என்கிட்ட நல்லா பேசணும், நல்லா இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னா நம்மளும் அதை என்ன செய்யணுமா. ஆனால் உலகம் எப்படின்னா எதிர்பார்க்க மட்டும் செய்யும். அப்படி தானே? கணவன் மனைவிட்ட எதிர்பார்ப்பாங்க, மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இந்த எதிர்பார்ப்போடு நிற்கிது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பரிமாறுதலும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு வயசான தாய் கேட்குறா, கேட்ட உடனே அவள் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறா. அதை திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் வரிசைக்கு நான் இங்கே போனேன், அந்த வயலுடைய சொந்தக்காரன் பெயர் என்ன சொல்கிறா, போவாஸ் அப்படின்னு சொல்லி விளக்கமாக உட்காந்து சொல்கிறா. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட்டா? இல்லைன்னா சும்மா ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம், நான் ஒரு வயலுக்கு போனேன், அவர் நல்ல மனுஷன், நான் என்ன பண்ணான், எந்த ஒரு டிஸ்டர்பும் என்ன பண்ணலை, நல்லா வேலைக்காரிகளோடு இருந்து நல்லா சாப்பிட்டேன், நல்ல எல்லா சகல வசதிகளும் எனக்கு செஞ்சு கொடுத்தான், அதோடு முடிச்சிருக்கலாம். ஆனால் விளக்கமாக சொல்கிறான், நான் இப்படி வேலைக்காரிகளோடு இருன்னு சொன்னார், என்னை பிளஸ் பண்ணார், எல்லாத்தையும் க்ளீனாக சொல்கிறான். போவாஸ்ன்னு கேட்ட உடனே இந்த மாமியார் என்ன பண்ணுறா, பயங்கர ஹாப்பி. இதை ஒழுங்காக அவள் விளக்காமல் இருந்திருந்தா அடுத்து ஒரு ஆன்சர் யார்கிட்டருந்து வந்திருக்காது, நகோமிட்டிருந்து வந்திருக்காது. ஐயோ போவாஸா அப்படின்னோன்னா இவளுக்கு அப்படி ஒரு ஷாக், சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு சந்தோஷம். அப்போ அவளை என்ன பண்ணுறான், ஐயோ மரித்தவருக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் யார் தேவனாக இருக்கிறவர் போற்றப்படுவாரான்னு சொல்லி ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிட்டு அவளுக்கு விளக்கமாக சொல்கிறா. என்ன சொல்கிறா, அவங்க நம்ம ரொம்ப சொந்தக்காரங்க, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் சுதந்திரவாளி, அவன் தகுதியுடையவன், அவன்தான், இந்த ஊரில் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்தில் வாசிங்கன்னா என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, எங்கே போகணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது எல்லாமே கம்யூனிகேஷன்.
இந்த ரூத் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ரூத் நகோமியோடைய கம்யூனிகேஷன் நிறையா இருக்கும். அப்படிதானா? வாசிச்சிருக்கீங்கல்ல? இவ சொல்ல இவ அதுக்கு ஆன்சர் பண்ணா நீ இப்படி இப்படி செய் அப்படின்னா அவனும் அழகா என்ன பண்றா? ஒபே பண்ணுவா. எந்த ஒரு கேள்வியும் இல்லாம அவ என்ன பண்ணுவா? ஒபே பண்ணுவா. இந்த போவாஸ் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு செல்வந்தன், ஒரு யாருடைய வம்சத்தான் அப்படின்னு சொன்னா யார் வம்சத்தான்? யூத வம்சத்துல பிறந்தவன். யூதாவுடைய தாமாட்ட வந்த ஒரு பெரிய ஒரு செல்வந்தன், நல்ல ஒரு செல்வாக்குடையவன், ஆனா கொஞ்சம் வயது முதிர்ந்தவன். இது நல்லா நோட் பண்ணிக்கிடணும். அப்ப இந்த ரூத் யாரு? இளம் பெண், ரைட் தானா? அப்ப போவாஸ் உனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இவ பேசும்போது அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன சொல்லல? ஐயோ உங்களுக்கு அவங்க இப்போ எல்லா பிள்ளைகளும் பொன் பார்க்கணும்னா எப்படி, என்னதான் ஏதாவது கண்டிஷன் போடுதா இல்லையா? அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே அவள் கேட்கவே இல்லை. ஐயோ அவங்களுக்கு வயசாயிட்டு இல்லவே இல்லை. வயசு கடந்தவன் தான், திருமண வயது கடந்தவன் தான். யாரு? போவாஸ். ஆனால் அவள் என்ன பண்ணலை? மாமியாருக்கு அப்படியே என்ன பண்ணுறா? கீழ்ப்படிஞ்சு அவள் என்னென்ன சொன்னாலோ அதை அப்படியே செய்கிறா. ஸோ நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள, நல்ல ஒரு உறவு. எப்போ ஒரு உறவு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருதயத்தை பரிமாறும் போது. எப்போ? இருதயத்தில் என்ன இருக்குன்றத பரிமாறணும். நிறைய பேர் ஹஸ்பண்ட் என் கூட எதுவுமே ஷேர் பண்ணுறதில்ல, இல்லை ஒய்ஃபு வாய திறக்கிறதே இல்லை, அவங்க இது செய்கிறதில்ல, இவங்க செய்யறதில்ல. முதல்ல அதான் மத்தையில் வாசித்தோம், நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்க என்கிட்ட எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நான் எப்படி இருக்கணுமா செய்யணுமா? புரியுதா? ரைட்டா? அப்புறம் நல்ல ஒரு குட் கம்யூனிகேட்டர், நல்ல உறவை ரொம்ப ஸ்ட்ராங்காக, சும்மா ஏதோ கடமை அவங்கள நான் நேசிக்கணும், அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு உரையாடுதல் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். இந்த உரையாடுதல் அவளை ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க்கு நேராக நடத்திடுச்சுன்னு பார்க்கும். சரிதானா? இப்போ ரூத்துட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்தோம்? ஒரு பூரணமான ஒரு அன்புள்ளவள். ரெண்டாவது ஒரு நல்ல உரையாடுபவள், ஓப்பன் ஹார்ட், திறந்த இருதயம் உள்ளவள் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சோ ஒரு இது மாறாம, சில பேர் மறைச்சு சொல்லுவோம், அப்படிதானா? மறைச்சு பாதியை மறைச்சு பாதி, அப்படிலாம் எதுவுமே இல்லாம எல்லாமே திறந்த இருதயமா அவ மாமியாட்ட, அதுவும் மாமியாட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட கூட என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஓப்பனாக இருப்பாங்க. ஆனால் மாமியாட்ட இவங்ககிட்டலாம் என்னவா இருக்க மாட்டாங்க, மனைவி கிட்ட, கணவன் கிட்ட, இவங்ககிட்டலாம் எப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். யூதயா தேசத்தில் கூட அப்படிப்பட்ட பெண்ணை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் மோவாப் தேசம், இந்த மோவாப் தேசம் இந்த பூர்ணமாக அன்பு இருந்தது. இப்போ அந்த அன்பு கூர்ந்தாலேன்னு வருதா? மிகவும் அன்பு கூர்ந்தாலே. ஆண்டவர் என்ன செய்யலை? அவ மன்னிப்பு கேட்டாளா அப்படின்ட்டு பார்த்து அவளை மன்னிக்கல, அப்படிதானா? அன்பு கூர்ந்தா மன்னிக்கப்பட்டா. அதான் அந்த ஒரு அன்பு கூறுதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற அந்த சாபம், அவ மேல இருந்த அந்த சாபம், அந்த அருவருப்பான காரியங்கள் எல்லாம் பிரேக் பண்ணி அவளை தானோட முப்பாட்டி ஆக்கினார். மத்தேயு 1:5. போதும். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். போவாஸ் ரூத்தினிடத்தில். இது இயேசுடைய பிறப்பு பட்டியல். மோவாபியன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய வம்ச அட்டவணையிலே யார் வந்துட்டா? மோவாபை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டா. என்ன அப்படின்னா, அன்பு கூர்ந்ததுனால அவ மேல இருந்த அந்த சாபம், அவ மேல இருந்த அந்த பின்தொடர்ந்து வந்த பாவம், சாபம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிட்டு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அப்படின்னு வந்துச்சா? இல்லவே இல்லை. அப்படிதானா? உறுதியாய் நின்று ஒரு பெரிய சுதந்திரம், ஜீசஸுடைய ஒரு அந்த பிறப்பு பட்டியலே அவ பெயர் பெற்றுக்கொண்டாள் அப்படின்றது ஒரு பெரிய காரியம்.
இந்த நாளில் ரொம்ப ஆண்டவர் ஆணித்தனமாய் நமக்குள்ளே பேசுவது என்ன அப்படின்னு சொன்னால், பூரண அன்பு, ரெண்டாவது திறந்த இருதயம் உள்ளவர், குட் கம்யூனிகேட்டர், அது ஓப்பன் ஹார்ட், திறந்த இருதயம் உள்ளவள். சரிதானா? ஜோம் பண்ணலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கிறதுனால நான் ஒரு பெரிய கிறிஸ்தவள் கிடையாது, நிறையா ஜோம் பண்ணதுனால நான் நிறைய ஊழியம் பண்ணுறேன், அதனால் நான் பெரிய ஆண்டவருடைய பிள்ளை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மற்ற 7 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்பா அவங்க யார் உண்மையான ஊழியர்களா, உண்மையான தீர்க்கதரிசிகளா அப்படிங்கிறது எப்படி தெரியுமா? அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். ஜோம் பண்ணலாமா? நல்ல தவம். ஆண்டவர்கிட்ட திறந்த இருதயமாக முதல்ல இருக்கணும். முதல்ல எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட இருக்கணும் முதல்ல. அதான் இப்போ நம்ம அதான் ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட இருப்போம்? குடும்பத்தில் இருப்போம். இந்த ஒரே ஒரு வசனம் வாசிங்களேன், மத்தேயு 25:19. ஒரு எஜமான் என்ன கேட்கான்? கணக்கு கேட்கான். இந்த கதை உங்களுக்கு இந்த உவமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. இதை கொடுத்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்? தூர தேசத்துக்கு போகிறான். வெகு காலம் ஆனதுக்கப்புறம் என் திரும்பி வந்து கணக்கு கேட்கான். ரைட்டா? நான் கொடுத்ததுக்கு என்ன வேணும்? கணக்கு வேணும். இப்போ ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கார்? என்னெல்லாம் கொடுத்துருக்கார் நமக்கு? நமக்கு யார் எஜமான்? நமக்கு யார் எஜமான்? காட். அப்படிதானா? ஜீசஸ் நமக்கு எஜமான்னா நம்ம அவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணுமா வேண்டாமா? அப்படிதானா? உன்னை நம்பி ஒரு கணவனை நான் தந்தேனே, உன்னை நம்பி ஒரு மனைவியை தந்தேனே, உன்னை நம்பி ஒரு பிள்ளைகளை தந்தேனே, உறவுகளை தந்தேனே, அவங்கள குறித்து என்ன அப்படின்றத எல்லாம் யார்கிட்ட ஒப்புவிக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைக்கிறத விட ஒவ்வொரு நாளும், இப்போ நீங்கள் பணத்தை கணக்கு பார்ப்பீங்களா இல்லையா? பார்ப்பீங்க தானே? இப்போ அதுவும் எப்போல்லாம் பார்த்துருவீங்க? தினமும் பார்க்குறவங்க இருக்காங்க. அப்படி தானே? தினமும் காலையில் ஒரு 2000 கையில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி யார் யாருக்கு கொடுத்தேன், யார் யார் தந்தாங்க, அதுக்கு கணக்கு பார்ப்போமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு நம்ம ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கிற பழக்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? அவர் எஜமானால் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? ரைட்டானா? பணத்தை கணக்கு பார்க்குறோம் இல்லை உலகத்தில் அவங்க சில பேர் நிறைய பேருடைய வார்த்தைகளை கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மைண்டுக்குள்ளே. ஐயோ என்கிட்ட அப்படி பேசிட்டாங்க, என்னை போன வாரம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை என்கிட்ட, அதெல்லாம் கணக்கு வச்சுருக்கோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? 10 வருஷம் ஆனாலும் அதை கணக்கு வச்சுருக்கோம்ல. அது எல்லாமே ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் இன்னையிலேருந்து ஒரு பழக்கம். ஏதோ மெசேஜ் கேட்டோம் போனோம், ஏதோ பெரிய வெளிப்பாடு எனக்கு கிடச்சிது அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிச்சா, இப்போ பணத்தை ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஈஸியாக ஆயிரும்ல. ஒவ்வொரு அன்னன்னைக்குரியதை அன்னன்னைக்கு முடிச்சுட்டா அந்த வேலை எப்போ ஈஸியாயிருமா இல்லையா? அப்போ ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? அவர் எஜமான் ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட பேசணும். அது இப்போ பணம் கணக்கு பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும். எதுக்கு கணக்கு பார்க்குறோம்? ப்ராஃபிட்டை கூட்டுறதுக்காக தான் கணக்கு பார்க்கும். கரெக்டாக இல்லையா? ஆமாம் தானே? ப்ராஃபிட் என்ன செய்யணும்? அதாவது லாபம் நஷ்டம். கரெக்டானா? ஐயோ நான் எங்களுக்கு இப்படி இது கொஞ்சம் தேவையில்லாமல் செலவாயிட்டேன், இது அடுத்த மாதம் என்ன பண்ணிக்கணும்? இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை இந்த ஆளை நான் மீட் பண்ணேன், இல்லை என் கணவர் இப்படி எனக்கு பேசினார், ஸோ எனக்கு இது என்னவா இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் இப்போ நீங்களே ஏதாவது அவங்கள ஹேட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட அதையும் சொல்லணும். ஆண்டவரே நானும் எப்படி பேசிட்டேன், அவங்க என்னை காயப்படுத்தினதுனால நானும் அவங்கள காயப்படுத்திட்டேன். இதை ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற பழக்கம் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவும்
ஏன்னா அந்த காயங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வருஷங்கள் ஆனால் அது என்னவா மாறும்? ஒரு குப்பையை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துட்டே இருந்தால் என்ன நடக்கும்? அங்கே அந்த வீடு எப்படி இருக்கும்? நாற்றம் அடிக்கும், தேவையில்லாத பூச்சிகள் வீட்டுக்குள்ள. இதே மாதிரி நம்ம இருதயமும் குப்பை வீடு கிடையாது. சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, உங்க இருதயம் குப்பை போடுற வீடு கிடையாது, ஆண்டவர் வாழுகிற இடம். அப்போ ஆண்டவர் எஜமானால் என்ன செய்யணும்? என் இருதயத்திற்கு யார் எஜமான்? இயேசு கிறிஸ்துவானால் அவர்கிட்ட என் இருதயத்தில் என்னென்ன வைக்கிறேனோ அதுக்கெல்லாம் கணக்கு யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகும்போது தேவையில்லாததெல்லாம் எடுத்து போடுவார். எல்லா லாசஸ், இழப்புகள் எல்லாத்தையும் நம்ம இருதயத்தை விட்டு நீக்கும் போது நம்ம வாழ்க்கையை விட்டு அது நீங்கும். எப்படி? நம்ம இருதயத்திலிருந்து இழப்புகள், நான் என்னென்னலாம் இழந்தேன், ஐயோ எனக்கு இப்படி காயம், அப்படி என்ன பேசிட்டாங்க, அவங்க அப்படி என்னை நடத்திட்டாங்க, இந்த மாதிரி காரியங்கள்ல உலகத்தில் எதுவோ என்ன கஷ்டங்களோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது, லாஸாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணணும், லாபமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது எதெல்லாம் லாஸோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எடுத்து போடுவார். இப்போ ஒரு வீட்டை நம்ம சுத்தம் பண்ணிட்டேமா நமக்கு தெரியும்ல எந்த இடத்துல குப்பை கிடக்கு அப்படின்னு தெரியும்ல, அதை பார்த்து என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த இருதயத்திற்கு யார் எஜமானோ அவர் எஜமான் அப்படின்னா நான் என்ன பண்ணி தான் ஆகணும்? கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அதை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டோம் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை, ஏன் ஆண்டவர் சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்க, ஏன் ஆண்டவர் என்னால் பார்க்க முடியல அப்படின்னா இதுதான் பிரச்சனை. எது பிரச்சனை? எவ்வளவோ குப்பைகள் ஆண்டவருக்கு தெரியாமல் வச்சுருக்கோம். அப்போ அவர் எஜமான்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? என் இருதயத்தில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டி தான் ஆகணும். இது எல்லாம் தான் பூரணமாக அந்த அன்பில் பூரணம் அடையாதபடிக்கு நமக்குள்ள என்ன இருக்குது? என்ன கிடக்கு? பயம் வருது. அப்படிதானா? இப்போ ஒரு குப்பை கூடி இருந்துச்சுன்னா பாம்பு வரும், பல்லி வரும், எல்லாமே வரும். அது மாதிரி நமக்குள்ள குப்பைகள் நிறைய இருதயத்தில் இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டாத பகுதிகளில் என்னெல்லாம் இருக்கும்? எல்லா குப்பைகளும் வரும். பயம் வரும், மகிழ்ச்சி இருக்காது. ஏன் எனக்குள்ள மகிழ்ச்சி இல்லை? ஏன் எனக்கு எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை? ஆண்டவர்கிட்ட திறந்து காட்டாத பகுதிகள் இருக்கிறதுனால தான். ஸோ நீங்கள் இந்த நாளில் இருந்து இதுவரைக்கும் உங்கள் இருதயங்களில் ஏதாவது நெருடல்கள் இருந்துச்சுனாலும் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை என்னால் நேசிக்க முடியல, என் கணவரை என்னால் நேசிக்க முடியல, என் மனைவியை என்னால் இந்த காரியத்தில் நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல. ஆண்டவர் ஒரு புது ரசத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா பழச நீக்கித்தான் ஆகணும். புது துருத்தி புது ரசம். பழைய துருத்தியில் புது ரசத்தை ஊற்ற முடியாது. சரிதானா? இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு, அவர் எஜமான்னா நான் என்ன பண்ணிதான் ஆகணும்? ஜெபம் பண்ணலாமா? இருதயங்கள ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்ககிட்ட ஓப்பனாக இருக்கணும், குட் கம்யூனிகேட்டராக உங்கள் கூட நல்லா கலந்து உரையாடுபவளாக முதல்ல நான் என்ன செய்யணும்? முதல்ல மாறணும்ப்பா. ஓப்பனாக நான் உங்ககிட்ட இருக்கணும். இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணாத பகுதிகள் அதில் நாற்றம் எடுத்துட்டு இருக்கு, அதுதான் சரீரத்தில் வியாதியாக வெளியே வந்துட்டுருக்கு. இருதய சுத்தம் இல்லை, அதில் குப்பைகள் நிறையா கடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சரீரத்தில் வெளிப்படும். ஆண்டவர்கிட்ட இந்த நாளில், ஆண்டவரே நீர் எஜமான், நான் என்ன பண்ணுறேன்? உங்ககிட்ட இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு இந்த பகுதியில் விடுதலை இல்லை, இந்த பகுதியில் எனக்கு என்ன இல்லை? ஒரு நிம்மதி இல்லை, இந்த பகுதியில் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. உலகத்தான்ட்டு இருக்கிற மகிழ்ச்சி கூட கிறிஸ்தவங்க கிட்ட இல்லைன்னா, ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம என்னவா இல்லை? உண்மையாக இல்லை, ஓப்பன் ஹார்ட்டாக இல்லை. ஆண்டவரை இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய இருதயமும் அப்பா உங்கள் முன்னாடி அது சுத்தமாக்கப்படட்டும். நீங்கள் எங்களை சுத்தமாக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, குஷ்டரோகி வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொன்னது போல ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் எங்கள் இருதயத்தை உங்களால் சுத்தப்படுத்த முடியும். அது எத்தனை நாள்பட்ட குப்பைகளாக இருந்தாலும், அது எத்தனை நாள்பட்ட
அது புண்களாக இருந்தாலும் காயங்களாக இருந்தாலும் அதை ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட நாங்கள் ஓப்பனாக இருக்க ஆண்டவரே, உங்களை நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களை நேசிக்கிறது போல நாங்களும் ஒருவர் நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை ஓப்பன் பண்ணுங்க. நான் கிறிஸ்தவளாக இருக்கிறேன், ஊழியம் பண்ணுறேன்றதுனால நான் ஒரு பெரிய விடுதலையோடு வாழ முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட இருதயத்தை திறந்து காட்டால் ஒழிய, ஆண்டவர்கிட்ட என் இருதயத்தை திறந்து காட்டினால் ஒழிய நான் விடுதலையோடு வாழ முடியாது. ஆண்டவரே, அந்த கணக்கு ஒப்புவிக்கிற பழக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வேண்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் கேட்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக திறந்த இருதயமாக இருக்கட்டும். உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். ஆமென் ஆண்டவர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. ஏதோ வந்தோம் போனோம், வசனத்தை கேட்டோம், 4 ஊழியத்தை பண்ணோம், 4 பிரசங்கத்தை பண்ணோன்ட்டு இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் கனிகள் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். எங்கள் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே அது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும், உங்களுக்கு மகிமையை கொண்டு வரட்டும்னு சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு புறஜாதி பெண் ரூத், அவகிட்ட இருந்த அந்த நற்குணங்களை பார்த்தோம். உங்கள் மேலே அவளுக்கு இருந்த அந்த அன்பை பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் அப்பா. அந்த இருதயம், உங்கள் இருதயம் எங்களுக்கு வேணும். ஆமாம், நீங்கள் எங்கள்கிட்ட எப்படி எங்களை நேசிக்கிறீங்களோ, எங்களை எவ்வளவா நேசிக்கிறீர் அதை நாங்கள் உணரணும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரின் அல்லை எங்கள் இருதயங்களில் அப்பா வீசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெர்மனண்ட்டான விடுதலை எங்களுக்குள்ளே வேணும்ப்பா. ஒரு பெர்மனண்ட்டான ஒரு விடுதலை, ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை அப்பா. ஒரு நிரந்தரமான ஒரு சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்கள் சுகமடையட்டும். இங்கே வந்திருக்கிற அப்பா நிறைய பேர் சுகவீனத்தினாலேயே வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் மேலேயும் நாங்கள் சுகத்தை பேசுகிறேன் அப்பா. எஸ் டேடி, தேங்க்யூ ஃபாதர். இருதயங்கள் சுகமடையட்டும், சரீரங்கள் சுகமடையட்டும் அப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதப்பா. உங்களை நாங்கள் அப்பா வெளிப்படுத்தணும், உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். ஆமென் தகப்பனே, எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக நீங்கள் ஊழியம் செய்ததற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உன்னை கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் தாடி ஏசப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன், விடுதலை உண்டு. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் அப்பா. அந்த விடுதலையை நாங்கள் இப்போ ஒவ்வொருவரும் உணர கிருபை செய்யுங்க. அந்த ஆழ் மனதுக்குள்ள ஆவியானவர் அப்பா ஊழியம் செய்யும்படியாக உங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக அப்பா, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய இருதயங்கள் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படட்டும். எல்லா பயத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். இயேசுவின் இரத்தத்தினால எங்கள் இருதயங்களை நாங்கள் முத்திரை போடுகிறோம். ஒரு விடுதலை எங்கள் இருதயத்தில் இந்த நாளில் உண்டானதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீங்கள் எங்களை நிரப்புங்க. நிரப்பினதற்காக நன்றி. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்து செய்தி கொடுத்த அருமையான சகோதரிக்காக, பரிசு கொடுத்த அருமையான சகோதரிக்காக, நல்ல பாயிண்ட்டுகளை கொடுத்து ஜெபிக்க வைத்த அருமையான சகோதரர் எப்படி சகோதரர்களுக்காக, நீங்கள் வந்திருக்க எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எதிர்பாராத அன்பு சகோதரிகள் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறாங்க. அதற்காக நல்ல நன்றி சொல்கிறேன். ஆகவே கர்த்தர் உங்களை இறைவன் நன்றாக ஆசீர்வதித்திருப்பார். ஜெபம் மூலமாக நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. கிருபையாக தந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு இயற்கையை அனுகூலப்படுத்தி தந்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம். அருமையான இடத்தை நீர் ஒழுங்கு செய்தீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. அருமையான ஊழியக்காரர் எல்லாரையும் நீங்கள் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்களே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வித்து அனுப்பப்பா. தகப்பனே, ஒரு வேளை வெறுமையோடு வந்தார்கள்னா வெறுமையோடு அனுப்பாதீங்கப்பா. தகப்பனே, அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. பலவீனமான பாண்டங்களாக வந்திருக்கிறாங்க.
உம்முடைய பரிசுத்த ரத்தம் அவள் உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி ஆண்டவரே விடுதலை கொடுத்து பலப்படுத்தி திடப்படுத்தி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாமுடைய எரிச்சல் ஒன்றும் ஆண்டவரே தலைகளை கொண்டு விடாதபடி மீண்டும் தகப்பனே வர நாட்களிலே அப்பா தாங்கள் ஒவ்வொருவரும் அவங்க இங்கே வந்து ஆண்டவரே அமர்ந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனை எல்லாம் நீங்கள் பொருட்படுத்தி கொடுத்தீங்க, அதுக்காக அமை துதிக்கிறோம். அப்போ எல்லா காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக நடத்திருந்தாங்க, அதுக்காக அமை துதிக்கிறோம். சோத்திக ராஜா நன்றி தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் முழஞ்சவங்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, என் முழு பிரஸ்தாபத்தை சோதரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, கத்திரி சகலவங்களை மறவாது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. உங்கள் எல்லாருக்கும் புரோட்டா இருக்குது, இருந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டு போங்க. இல்லை எங்களை விட்டால் போதும் ஓடிடுறோன்னு சொன்னால் வாங்கிட்டு ஓடுங்க. ஹல்லேலூயா. மீண்டும் வாங்க, ஓடி வருவோம் சார்ன்னு சொல்லி சந்தோஷத்தோடு போங்க, சந்தோஷம் திரும்ப வாங்க. சரியா? சரி.